வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களையே நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் மிக்ஸில் சந்தியில் ரொம்ப சந்தோஷம். எப்பயுமே நம்ம டிலைட் மிக்ஸில் வந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து அலசி ஆராய்ச்சி பார்த்துட்ருப்போம். அதில் ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நான் ரீசெண்டாக வந்து நேற்று வந்து ஹிப்ஹாப் தமிழாவோட மீசி முறுக்கு பார்ட் 2 அது வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இது வந்து ஏர்லியாகவே இந்த கம்யூனிகேஷன் வந்தாலும் அதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு நேற்று தான் வந்து ஒரு போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நீங்கள் பார்த்தா நல்லா தெரியும், ஸ்டோரி, ப்ரொடக்ஷன், டைரக்ஷன் எல்லாமே வந்து ஹிப்ஹாப் தமிழா தான். ப்ரொடியூசர்ஸ் மட்டும் லைக் மீன்ஸ் நீங்கள் நான் சொல்கிறது வந்து ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமே வந்து ஹிப்ஹாப் தமிழா தான். அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கால் பேசிஸில் சுந்தர் சிக்கு எடுத்துறாரு. ஸோ சுந்தர் சி தான் வந்து படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணோடனே நான் என்னோடய குரூப்பில் ஷேர் பண்ணப்போ ஒரு ஃப்ரெண்டு நண்பர் என்கிட்ட கேட்டிருந்தார், இப்போ இந்த படம் இந்த டைம் சுச்சுவேஷனுக்கு தேவையா, ஏன் வந்து ஒரு நல்ல படத்தை வந்து பார்ட் 2 எடுக்கிறாரு அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார். ஸோ நீங்கள் நல்லாவே யோசிச்சிங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா வந்து அவரோட கெரியோகிராஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் வந்து என்ன சொல்கிறது, மீசை முறுக்குலேருந்து தான் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். பட் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த இண்டியா ஆல்பம்ஸ், அதாவது தனித்துவமான ஆல்பம்ஸ் வந்து சிங்கிள் சாங்ஸ் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தார், ஆல்பம் சாங்ஸ் மாதிரி. ஸோ அப்போலேருந்தே வந்து அவர் வந்து இந்த என்ன சொல்கிறது, ஒரு முக்கியத்துவம், ஒரு எது ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், அந்த ஒரு கான்செப்ட் எடுத்தால் அந்த கான்செப்ட் வந்து பர்ஃபெக்டாக எடுத்து பண்ணுறதுல ஹிப்ஹாப் தமிழா வந்து ஒரு நல்ல ஒரு இது. அதெல்லாம் வந்து அதை வந்து ஒரு கான்செப்டை அது கரெக்டாக பேசுகிறதையும் சரி, அந்த ஒரு கான்செப்டை வந்து ஒரு எடுத்துகிட்ட கான்செப்டை வந்து மக்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பார்த்தா வந்து எடுப்பாரே தவிர ஏன்னா தானே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட மாட்டார். மேபி அவர் நடித்த படங்கள் மீன்ஸ் அவர் வந்து அவர் டைரக்ட் பண்ணாமல் அதர் படங்கள் 2-3 படங்கள் பண்ணியிருந்தார். ஸோ அந்த படங்களோட கதை வந்து வேறு மாதிரி கமர்ஷியல் பேஸில் இருந்தாலும் அவர் டைரக்ட் பண்ண ஓன் மூவிஸ் எதர் வந்து என்ன சொல்கிறது, மீசி முறுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து நட்பை துணை வந்து அவர் வந்து கேஸ்டிங் டைரக்டர் தான் பண்ணார். மீன்ஸ் அதில் வந்து அதோட என்ன சொல்கிறது, நட்பை துணை வந்து வேறு டைரக்டராக இருந்தாலும் அதில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உள்ளே பூந்து வேலை செஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே படம் பார்க்குறப்பே தெரியும். ஸோ அதுவாக இருக்கட்டும், கடைசியாக வந்து கடைசி உலகப்போர் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தார். இந்த கடைசி உலகப்போர் வந்து என்னென்னா, இப்போ வந்து எல்லோரும் கேட்குறாங்க, ஏன் வந்து தமிழில் வந்து இந்த லோக்கா, இப்போ ரீசெண்டாக வந்து லோக்கா வந்து எங்கே பார்த்தாலும் வந்து பெருசாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஏன் வந்து தமிழில் அப்படி ஒரு லோக்கா மாதிரி ஒரு படம் வர மாட்டேங்குது, ஏன் அப்படி ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் நம்மளால் பண்ண முடியாதா, அப்படி ஒரு சிஜி எஃபெக்ட்ஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் ஹிப்ஹாப் தமிழா ஆல்ரெடி கடைசி உலகப்போர் ஒரு படம் பண்ணார். நீங்கள் வந்து அதோட சிஜி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பிக் பட்ஜெட் படங்கள் பார்க்க வரப்போ ஒரு லோ பட்ஜெட் படத்தில் இந்த அளவுக்கு ஒரு சிஜியை வந்து ஒரு கணக்கு சிதமாக கொடுக்க முடியும்னா யாரும் நம்ப முடியாது, அந்தளவுக்கு நல்லா கொடுத்துருப்பாரு. அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஹிப்ஹாப் தமிழா தான். ஸோ அந்த படம் வந்து மீன்ஸ் மிக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ தான் வந்தது. பட் அந்த கண்டென்ட் வைஸ் வந்து நல்ல கண்டென்ட்டு, எல்லோரும் பார்க்க வேண்டிய கண்டென்ட்டு. ஏன் இப்படி போகிறீங்க, அப்படி போகாதீங்க, தமிழ் மக்கள் இப்படி போக வேணாம், தமிழ் மக்கள் இல்லை பொதுவாகவே நீங்கள் இப்படிலாம் இந்த இதில் போகக்கூடாது, அந்த சந்து போகக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் பேஸில் தான் வந்து பேசியிருப்பார். ஸோ அந்த மாதிரி படங்களை இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் ஹை ஸ்டாண்டர்ட் இதில் வச்சு கொடுத்து அவரோட கிட்டத்தட்ட 20-25 crore பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்து அவர் பண்ணுறப்ப அந்த படம் என்ன ஆகுதுன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியர் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, அவர் வந்து அவருக்கும் ஒரு தேடல் இருக்கும்ல, அவருக்கு அடுத்த தேடல்கள் இருக்கும், அவருக்கு ஒரு கனவுகள் இருக்கும், அந்த கனவுகள் அச்சீவ் பண்ணுறதுக்கு கையில் காசு வேணும். அதுக்கு இந்த மாதிரி மியூசியம் இருக்குது, இந்த மாதிரி அகைன் ஒரு கமர்ஷியல் பேஸில் உள்ளே வந்து தான் ஆகணும். பட் எனக்கு தெரிஞ்சு ஈவன் தான் அவர் வந்து பேக் டு கமர்ஷியல் பேஸில் வந்தாலும் மேபி இந்த மியூசியம் முறுக்கு பார்ட் 2லேயும் வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள், நம் ஆடியன்ஸ்க்கு வேண்டிய ஒரு சில நல்ல விஷயங்கள் கான்செப்ட் பேஸில் கண்டிப்பாக பேசுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இருந்தாலும் இதை கொண்டு வரது இப்படி ஒரு புஷ் ஏன் வருது அப்படிங்கிறப்ப அது காரணமும் நம்மளோட ஆடியன்ஸ் தான். நம்ம ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ நீங்கள் இதே கடைசி உலகப்போர் படம் வந்து ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து வருது, ஒரு மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வருது. நான் யாரையுமே குறை சொல்லலை, ஓகேவா, நான் அந்த இண்டஸ்ட்ரி அவங்க சூப்பராக பண்ணுறாங்க, இவங்க சூப்பராக பண்ணுறாங்க, புறாமல் பண்ணல. பட் த திங் வாஸ் அவங்க இப்போ இந்த படத்தை வந்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம மக்கள் வந்து சும்மா சாரசாரியாக க்ரௌடாக போகும், அப்படியே அழுத்து தள்ளுவாங்க, படம் சூப்பரும் அப்படி இப்படி தெரியுமா, அந்த ஹீரோ அப்படி பண்ண, இந்த ஹீரோ அப்படி பண்ணாரு, சிஜி வேறு லெவலில், சின்ன பட்ஜெட்டில் இப்படி ஒரு சிஜி எதிர்பார்க்கவே முடியாது என்னென்னு பேசி அந்த படத்தை வந்து எப்படிலாம் ஹிட் பண்ண முடியுமோ அப்படிலாம் வந்து ஹிட் பண்ணிடுவாங்க. பட் என்ன பண்ணுறது, நம்ம துரதிஷ்டம் படம் வந்து தமிழில், அதுவும் தமிழ் கிரியேட்டர் வந்து இந்த மாதிரி யோசிச்சார். நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிச்சா தெரியும், அவர் வந்து இன்னொரு இந்திய ஆல்பம் வந்து ஒன்று பண்ணியிருந்தார் தமிழ்லின்னு சொல்லிட்டு, அந்த தமிழ் பெருமையை பற்றி பேசுகிற ஒரு இது அவுட் அண்ட் அவுட் வந்து நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். கண்டென்ட் என்னென்னா
நல்ல கண்டென்ட் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து எடுத்து பண்ணுறப்ப அதை வரவேற்க தமிழ் ஆடியன்ஸு தவிர என்ன சொல்கிறது மறந்துடுறாங்களோ இல்லை அது விட்டுறாங்களோங்கிறது தான் என்னோட ஒரு வருத்தம். ஸோ வேற ஒன்றும் இல்லை, மியூசியம் முறுக்கு பார்ட் 2 வருது. கண்டிப்பாக அதுலேயும் ஒரு சின்ன ஒரு சில நல்ல கான்செப்ட் வந்து இப்போ தமிழில் கொடுப்பாரு நம்பிக்கை இருக்குது. அடுத்தடுத்து நல்ல நல்ல கான்செப்ட் அவர் யோசிப்பார். தமிழ் மக்களுக்கு வேண்டிய, தமிழ் மக்கள் இல்லை, வைடர் ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வேண்டிய ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் அவரோட அடுத்தடுத்த படங்களில் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது. இந்த மியூசியம் முறுக்கு கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரட்டும். அந்த வெற்றி மூலிமா அடுத்தடுத்த படைப்புகள் அவர் வந்து ஆக்கப்பூர்வமான படைப்புகள் பண்ணட்டும். மீண்டும் எனக்கு என்னன்னா ஹிப்ஹாப் தமிழாக வந்து அவர் ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் கொடுக்குற டைரக்டரில் அவர் ஒரு முக்கியமான ஆள். அவர் அகெயின் இந்த மாதிரி கமர்ஷியல் வலையில் விழுந்துட்டு அப்படியே கன்யூஸாக கமர்ஷியல் படமே பண்ணுவேன் அப்படின்னு போயிடக்கூடாது. ஆக்கப்பூர்வமான படங்கள் பண்ணணும், அதுக்கு நம்ம ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணணும். மேபி அந்த கடைசி உலக போகிற பார்ட் 2 கடைசி பண்ணியிருந்தார்ல, ஸோ அதில் அவர் என்ன மிஸ்டேக் மேபி நான் என்ன சொல்கிறேன்னா மேபி அந்த என்டையர் மூவியும் வந்து நல்லா இருந்தால் கூட அதில் ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு பிடிக்காம இருந்துக்கலாம். அது என்ன கண்டறிஞ்சு அதை அடுத்தடுத்த ஆக்கப்பூர்வமான படங்கள் பண்ணுறப்ப அதை தவிர்த்து அவரும் நல்ல படங்கள் கொடுக்கணும். கண்டிப்பாக தமிழ் மக்கள் ஹிப்ஹாப் தமிழாக கொண்டாடுவாங்க நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் கொடுக்குற டைரக்டர்ஸ் இங்கே ரொம்ப கம்மி. அவர் கொடுக்குறாரு, அவரை வந்து வளர்த்த பார்ப்போம். வேற ஒன்றுங்க, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சப்ஜெக்ட் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், வணக்கங்க.